வழக்கமாக தமிழக அரசியல் பற்றி ஒரு நியூஸ்ன்னு சொன்னீங்கன்னா ஒன்றா ஏடிஎம்கே இருக்கும், இல்லை டிஎம்கே இருக்கும். இப்போ திடீர்னு சொல்லி பாஜக ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று இல்லை ரெண்டு. முதல் விஷயம், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு பயணமாகின்றார். எதுக்குன்னா அங்கே நடக்க போகிற புத்த பூர்ணிமா ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிறதுக்காக போகிறாரு. அங்கே புத்திசத்தை ஃபாலோ பண்ணுற மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஒரு ஃபெஸ்டிவல் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். 3 நாளுக்கு மேலே கொண்டாடுறாங்க. அதில் 100க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து 400க்கும் மேற்பட்டவங்க கலந்துக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஃபெஸ்டிவலில் சீஃப் கெஸ்ட்டாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அழைச்சிருக்காங்க. ஸோ அவர் கலந்துக்க போகிறாரு. அது ரிகார்டிங்காக தமிழில் ட்விட்டரில் ட்வீட் போட்டிருக்காருங்க. இந்த மாதிரி புத்த பூர்ணிமா ஃபெஸ்டிவல் நடக்க போகிறதன் காரணமாக நான் ஒரு 3 நாள் ட்ராவலாக ஸ்ரீலங்கா போகிறேன். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 2 நாள் விஜயத்தை மேற்கொண்டு இலங்கையில் இருப்பேன். இதன் போது வெசாக் தின கொண்டாட்டங்களில் மற்றும் ஏனைய நிகழ்வுகளில் இணைந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்கார். இது முதல் விஷயம். அப்படின்னா ரெண்டாவது விஷயம், தமிழக பாஜகவில் இருக்கிற கோஷ்டி மோதல் பற்றினதுங்க. கோஷ்டி இருக்குது அப்படின்றதே இப்போ இவங்க சொல்லி தான் தெரியுது. கிட்டத்தட்ட 4 கோஷ்டி தமிழக பாஜகவில் இருக்காமா. ஒன்று தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையிலான கோஷ்டி, 2வது பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான கோஷ்டி, 3வது H ராஜா அவர் தலைமையிலான கோஷ்டி, 4வது இலகணேசன் தலைமையிலான கோஷ்டி. இப்போ இந்த மற்ற 3 கோஷ்டியுமே தமிழிசை சவுந்தரராஜனை பதவியிலிருந்து தூக்கணும் அப்படின்றதில் மும்மாரமாக இருக்காங்க. அதனால தான் தமிழக வருகை கூட அமித்ஷா அவர்கள் கேன்சல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி கட்சி வளரும்? கட்சியை வளர்க்குறதுக்கு நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க அப்படின்றது அவர் சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான கருத்து. அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, தமிழிசை சவுந்தரராஜன் கோஷ்டி முன் வச்சிருக்கிற குற்றச்சாட்டு அமித்ஷா கிட்ட. அதாவது, நாம் ஐடி ரைடு பண்ணி இங்கே இருக்கிற அமைச்சர்கள் எல்லாத்தையும் விலவெடுத்து போய் வச்சுருக்கோம். ஆனால் பொன் ராதாகிருஷ்ணன் கோஷ்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்டேயே வசூல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையான சலுகைகளை வாங்கிக்கிறாங்க. ஐடி ரைடு வராமல் இருக்கணும் அப்படின்ற பயத்தில் அமைச்சர்களும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. இதை கேள்விப்பட்டு டெல்லி மேலிடமே ஆடி போயிருக்காமா சார். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.